புறாலாம் பாரு எம்பிட்டு ஒத்துமையா அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு. சண்டை போடாம எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஒரு புறா சாப்பிட ஒரு புறா விலக. புறாக்களுக்கு இருக்கிற ஒத்துமை கூட இந்த காலத்துல மனுஷங்களுக்கு இல்லாம போச்சு. ஏய் கோழி, என்ன உன்னோட சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிடுதான்னு பாத்துட்டு இருக்கியா? பரவாயில்ல, நீயும் ரொம்ப நல்ல கோழியா தான் இருக்க. கொத்தாம சாப்பிட்டு போட்டுன்னு பெருந்தன்மையோட நிக்கிறியே. சத்தம் போடு, என்ன அமைதியா இருக்கிற? நானும் உங்க வீட்டுல ஆளுதான்ப்பா, தினமும் நான் சாப்பிட்டு போடுவேன்ல. இந்த வீட்லயே என் அக்கானுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்க மட்டும்தான். உங்களை பார்க்கும் போது என் மனசுக்குள்ள கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. ஆமா, உன்னோட ஹஸ்பண்ட் எங்க? உன் ஹஸ்பண்ட் தெரியுதான் முடிச்சிட்டு நிக்கிறியா? என்ன கோழி பாத்துட்டே இருக்க? போ, உன் ஹஸ்பண்ட் எங்க நிக்கிற போய் தேடி கூட்டிட்டு வா, சரியா? உனக்கான சாப்பாடை எடுத்துட்டு வர்றேன். உன்னோட ஃபுட்டை தானே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பவிக்குட்டி, என்ன கோழி புரோட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா? பவிமா, என்ன பவிமா போர் அடிக்கா? கோழி புரோட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? என்னக்கா அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு பாருங்க, நேரம் போறதே தெரியல. வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பிடலாம், டைம் ஆகல. நான் தான் கடை வீதிக்கு போனேன்னா அப்படியே ஞாபகம் வந்து உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பாப்போம். உனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பிடிச்சதா? என்னதா? சாப்பாடா, ட்ரெஸ்ஸா, எது சம்பந்தமா உள்ளதுன்னு சொல்லிடுறேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், என்ன நீதான் சொல்லணும். சரி, வேணா க்ளூ குடுக்குறேன். உனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு வச்சுக்கியேன். சாப்பாடா? சாப்பாடுன்னா பிரியாணி தான். மட்டன் பிரியாணி தானே? ஹை, பிரியாணி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காத்தா? பரவாயில்லையே, சரியா சொல்லிட்டியே பவிக்குட்டி. பிரியாணி செம்மையா இருக்கும். போகும்போதே மனம் ஆள தூக்குச்சா. சரி, உனக்கு வாங்கி தரலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். சரி, ரூமுக்குள்ள போய் இருந்து சாப்பிடு, சரியா? நான் வெளியே இருக்கிறேன். அம்மா திடீர்னு வந்தா ஏதாவது பேசும். அத்தை இல்லக்கா, வெளியே போயிருக்காங்க, வர கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க. பிரியாணி ஒரு பாக்ஸ் யார் சாப்பிட? ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம், வாங்கதா. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட. இது என்ன கோயில் பிரசாதமா? பிரியாணி மட்டும் தான் இருக்கும், லெக் பீஸ் தான் இவ்வளவு இருக்கும். அதை வச்சு சாப்பாட மறைச்சிருவாங்க. ஒரு ஆளுக்கு தான் சரியா இருக்கும். சாப்பிடு. எனக்கு வீட்டுல பண்ண சாப்பாட கொடு. என்ன அம்மாட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத. சரிங்கதா, கொடுங்க. நல்ல வேலை சாப்பிட்டதுக்கு மாதிரி கொண்டு வந்தீங்களே. கோழி குருவிக்கெல்லாம் சாப்பாடை போட்டுக்கிட்டு போய் சாப்பிடலாம்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. கொடுங்கதா. அம்புட்டு லேஸ்ல தான் கொடுக்க மாட்டேன். உனக்கு பிரியாணி வேணும்னா எனக்கு ஒண்ணு கொடுக்கணும். கொடுத்தாதான் பிரியாணி, இல்லதான் தர மாட்டேன். அட, பிரியாணியா? நல்லா இருக்கு கதை. நம்ம வீட்டுல இருந்து எப்பண்டா வெளியே போவோம்னு காத்துட்டு இருப்பாங்க போல புருஷனும் பொண்டாட்டியும். பிரியாணி வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டானோ? அதுதான் இப்ப சரியா சாப்பிட மாட்டேக்கா. நல்ல பொட்டனமா வாங்கி ரூம்ல வச்சு சாப்பிட்டு கொடுக்காம போல. யாருக்கு தெரியும்? இப்படி இருக்கிறே இப்படி இருக்கு. கொஞ்சம் நல்லா இருந்து நல்ல பொண்ணா கிடைச்சிட்டா இவனை எல்லாம் கையில பிடிக்க முடியுமா? அடே, பிரியாணி வாங்கி கொடுக்க. பிரியாணி இந்த வாரேன்டா, வாரேன். வாங்கத்தான், கொடுங்க, விளையாடாதீங்க, வெளியே நிக்கிறோம். ஆமால, வெளியே நிக்கிறோம். நான் ஒருத்தன் ஆர்வ கலர்ல. சரி வா, ரூமுக்கு போலாம். விளையாடாதீங்க தான், கொடுங்க, போங்க. கை நம்பிட்டு வாங்க, சாப்பாடு வைக்கிறேன். பாண்டி, என்ன மணி 12 ஆகுது, அதுக்குள்ள வந்துட்டு என்னடா சொல்லிருக்கு போல? இல்லம்மா, இன்னைக்கு வெள்ளத்தோடி கிளம்பிட்டேன்ல. கலெக்ஷன் ரோலாம் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு போண்டி இருந்து அங்க ஏதோ ஃபங்க்ஷனா, யாரும் இல்ல. அதான் சாப்பாட்டுக்கு அப்புறம் போய்க்கலாமே அப்படின்ட்டு வந்துட்டேம்மா. ஆமா, இந்த மாசம் ஃபுல்லா கல்யாணம் கச்சேரியுமா தான் இருக்கும். அதுக்கு 1000 காரம் சொல்லுவாங்க ரூபா தரதுக்கு. சரி, அம்மா என்ன வச்சிருக்க பக்கத்துல? இல்லம்மா, கடை வீதிக்கு போனா பிரியாணி சூடா போட்டுட்டு இருந்தாங்க. அதான் வாங்கிட்டு வரலாமேன்னு வந்தேன். அட, பிரியாணியா? குடு. அப்பா, பிரியாணி சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆகுது. நீங்களாவது வெளியே எங்கிட்டும் போவீங்க, சாப்பிடுவீங்க, வருவீங்க. நான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கேன். முடிஞ்சா இந்த இட்லியும் சாம்பார், சோறு, ரசம் இதைத்தான் செஞ்சீங்கன்னே தவிர பிரியாணினா சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆச்சு. மட்டன் பிரியாணிடா, குடு. இல்லம்மா, சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு சிக்கன் சூடுல சேராதுன்னு சொல்லுவீங்க. அடே, அது வெயில் காலத்துல சொன்னேன்டா. பாரு பவி, இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்குதா? அது வெயில் காலத்துல சூடா எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோழி சூடு தானே, இப்பதான் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சே, இன்னும் எதுனாலும் சாப்பிடலாம். சரி, குடு. நல்ல இப்படி வாங்கி கொடுத்தா கொழுப்பு வச்சுல திரிவாளுக. இப்ப தெரியுது, சரியான ஆளத்தான் இருக்கான் இவனு. இருக்கு, நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்தாலும் பிரியாணி வாங்கணும். இல்ல நம்ம கிடைச்சிருக்காது. ஏன் வாங்கினவன் 2 வாங்க வேண்டியதானே? இவன் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் வாயிருக்கு போல, நமக்கெல்லாம் வாயில்லைன்னு நினைச்சுக்கிட்டானோ என்னமோ. கல்யாணத்துக்கு வந்து பையன் ஒரு திணுசாத்தான் தெரியும். என்ன பவி, உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்தா உடனே உள்ள போய் சாப்பிட போயிருக்கலாம்ல. பாரு, இப்ப அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? தப்பா எல்லாம் நினைச்சிருப்பாங்க. இல்லாத நேரம் இப்படிதான் தினமும் வாங்கி கொடுக்கன்னு நினைக்கும் அம்மா.
அம்மா பத்தி எனக்கு தெரியாது. போ பவி நீ. சரிங்க விடுங்க, வயசானவங்க சாப்பிட ஆசைப்படுதாங்க, சாப்பிட்டுட்டு போட்டு. அவங்க சொன்ன மாதிரி நம்ம அடிக்கடி பிரியாணி சாப்பிடறது தானே. அன்னைக்கு கூட இந்த பொண்ணு சொந்தத்துக்கு போகும்போது சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் போயில கூட பிரியாணி தானே போட்டிருந்தாங்க, சாப்பிட்டோம்ல. அவங்க சாப்பிட்டுட்டுங்க வயசானவங்க. போ பவி, உன்னோடு எனக்கு. ஷோ, நான் வேணா இன்னொரு பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம், பிரியாணி தானே இன்னைக்கு, இல்லாட்டா என்ன நாளைக்கு சாப்பிடலாம். நம்ம வீட்டுல சாப்பாடு எல்லாமே இருக்கு. இந்த காலையில 3 வருஷம் ஆக்கிட்டேன், அது சாப்பிடலாம் வாங்க. இன்னைக்கு நமக்கு சாம்பார் சாதம் தான் எழுதிருக்கு. என்ன வாங்க சாப்பிடலாம், பசிக்குது. பொழுது விடிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு எந்திரிச்சாலும் என்னமோ தெரியலையே. வேலைக்கு போற ஆம்பளைகளுக்கு சாப்பாடு படுத்து வச்சு கொடுக்க வேணா, தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏ பொண்ணி எந்திரிச்சியடியே. என்னடி எந்திரிச்சிட்டியாக்கும்? எந்திரிச்சியே என்ன மட்டும் ஓடி வரேன், ஆம்பளைகளுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கணும்ல. ஆமா, என்னாலும் தூங்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் காலையில எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு இட்லி வச்சு சாம்பார் வச்சுட்டேன். அதை தாளிச்சு விடலான்னு இருக்குன்னா நீ கூப்பிட்ட. இவரு குளிக்க போயிருக்காரு, அத்தா எந்திரிச்சிட்டாரு போல. இந்த ரெடி ஆயிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். அது இருக்கட்டும் டி, இது என்னது முகத்துல கரிய பூசி வச்சிருக்கடி? யார் பூசுனா? நீயே பூசிக்கிட்டியா இல்ல வேற யாரும் கரிய பூசி விட்டாரா? ஆமா, கரிய பூசிட்டாங்க. வேற வேலை இல்லாம தெரியுதே. காலையில எம்பிட்டு தூரம் கஷ்டப்பட்டு ஒத்தையில எல்லா வேலையும் பண்றது தெரியுமா? கரிய பூசி விளையாடுறாங்க. முகத்துல என்ன கரியவா இருக்குது? இந்த கிச்சனை மாத்தணும். சொல்ற இடமெல்லாம் கறி. அடியே எம்பிட்டு நாளா காமாட்சியும் சமைக்க தானே செய்தா, ஒரு நாள் இப்படி கறியோடையாவா தெரியலையே. என்னடி முகத்தை எப்படி கெடுத்து வச்சிருக்க? ஒரு கேஸ் அடுப்பு வாங்கி வைக்கீங்களா? உங்க காலத்துக்குதான் இதெல்லாம் ஒத்து வரும். அடுப்பை பத்த வைக்கவும் எரிக்கவும் கறியை பூசவும் எடுக்கவும் எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் செட்டே ஆகாது. ஒரு கேஸ் அடுப்பு எடுத்து வைக்கலாம்ல, ஈஸியா இருக்கும். பத்த வச்சோமா சமையல முடிச்சோமா இருந்தமான் இருக்கும். மழை காலம் வேற, விறகுலாம் எரியவே இல்லை தெரியுமா? காலையில ஊதி ஊதி எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டு. எப்படியோ 2 தட்டு இட்லியை வச்சு சாம்பாரை வச்சுட்டேன். இன்னும் சாப்பிட வேண்டியதான். மத்தியானத்துக்கு என்ன செய்யன்னு தெரியல. பா, கண்ணெல்லாம் எரியுது. ஆமா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல இந்த அடுப்புலதான் செஞ்சோம். உங்களை மாதிரியா காலையில நாங்களும் பிள்ளைல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பதான் செஞ்சோம். வீட்டுல ஆம்பளையால வேலைக்கு அனுப்பத்தான் செஞ்சோம். இந்த மாதிரியா சலிச்சுக்கிட்டோம். தண்ணியெல்லாம் குளத்துல போய் எடுத்துட்டு வரணும் தெரியுமா? இல்ல எங்கிட்டும் கிணத்துல போய் இறச்சிட்டு வரணும் தண்ணி. இப்ப அப்படியா? தேர்வுக்கு தடவை குழாய் வச்சிருக்கேன், திறந்தா தண்ணி வருது, பிடிச்சிட்டு வரீங்க. உங்களுக்கு இப்படி சௌரியம் வச்சுக்கிட்டும் இன்னும் கேஸ் அடுப்பு வேணும்ல. கேஸ் அடுப்பு எதுக்கு? மாமியா மருவா சண்டை போட்டு அடுப்பு திறந்துட்டு பத்தி எரியுதுக்கா? ஆமா, அந்த காலத்திலேயே இருங்க. அதெல்லாம் அந்த காலத்துலதான் கேஸ் வெடிக்கும். இப்பெல்லாம் கேஸ் வெடிக்காது, போனுதான் வெடிக்கும். அது என்னமோ நமக்கு தெரியலடி. கேஸ் அடுப்பு வேணும்டா முருகேசன் சொல்லு. நீ சொல்லதும் சரிதான். எங்க காலத்துல நாங்க செஞ்சோம். நீங்க அப்படியா மிதக்காம நடக்காம தெரியணும்னு நினைக்கிய? அதுக்கு கேஸ் அடுப்பு தான் சரி. எங்க மாதிரி விறகு சுமந்து அதை காய வச்சு சொல்லி பிறக்கி அடுப்புல எரிச்சு சொத்த வச்சு கறியை வச்சு குழம்பு வச்சு எல்லாம் நாங்க செஞ்சோம். அந்த காலத்துல உடல ஆரோக்கியம் இருந்துச்சு. இப்போ வாலிப பிள்ளைகளுக்கே முடிய மாட்டேங்கி. சரி சரி போதும், காலையிலே புராணம் ஆரம்பிச்சிடாதீங்க. நான் போய் குறை வேலையை முடிச்சுக்கிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன பொண்ணி முகத்துல என்ன சார்கோல் மஸ்கா? போங்கத்தான், நீங்க வேற. அத்தா, மாமாட்ட சொல்லி ஒரு கேஸ் அடுப்பு வாங்கி வைங்கத்தான். ரொம்ப கஷ்டமா இருக்குது. மழை காலம், இனிமேல் விறகு பத்த வைக்க மாட்டேக்கு. மண்ணெண்ணெய் கொறி ஊத்தி ஊத்தி அடுப்பு பொஃபோன்னு தீ வருது. பாத்திரமா கறியா போகுதுதான். இந்த பாருங்க, நல்ல சேலை உடுத்து கூட அடுப்புக்கிட்ட நிக்க முடியல. சரி, எல்லாம் கறியா இருது. சரி பொண்ணி, அதுக்கு என்ன, அடுப்பு தானே வாங்கிரும். ஏற்கனவே அம்மா சொல்லிட்டு தான் இருந்துச்சு, அப்பாதான் வீடு மாறதானே போறோம், அதுக்கப்புறம் ஒன்னா வயல மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அடுப்பங்கரைக்கு வேணும் இல்ல அடுப்பு, என்ன அம்மா எதுனாலும் பாத்துக்கிடுவோம், உங்களுக்கு முடியாதுல்ல. சரி, பூமாரி கிளம்பிட்டாலும் என்ன, காலேஜுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் அவளை வர சொல்லு. எனக்கு பேங்க் வேற போகணும். என்ன மாதிரி தங்கச்சி நினைப்புல இருக்கியாக்கும்? பூமாரி கல்யாணம் ஆயிட்டலப்பா, அதானே அப்பா அம்மா விட போயிருக்காக. ஆமா இல்ல, அது ஞாபகமே இல்ல. 5-6 நாளா வீட்டுல ஆளு இருந்துச்சா தெரியல. இன்னைக்கு ஏதோ காலேஜுக்கு டைம் வந்துட்டு, இந்த டைம் தானே தங்கச்சி கிளம்பி போவா, நான் கொண்டு விட்டுட்டு வருவேன். மறந்தே போச்சு அப்பத்தா. நல்ல அண்ணன் நல்ல தம்பிதான். அவரும் காலையில இப்படிதான் தான். பூமாரி சீக்கிரம் எழுப்பி விடு, காலையில இட்லி சாப்பிட்டோம், மத்தியானம் அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் தான் ஏங்க என்னங்க அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஆமா இல்ல அப்படின்னு அவரும் சொன்னாரு. நீங்க என்னன்னா இப்ப எப்படி சொல்றீங்க? பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறது வரைக்கும் நமக்கு அது செய்யவும் இதை செய்யவும் செய்வீங்க, அந்த ஞாபகம் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் தான். போனதுக்கு அப்புறம் கூட நம்மளால அதுல இருந்து வெளியே வர கொஞ்ச நாள் ஆகும்.
அது சரிதான் பொன்னி. என்னமோ தெரியல, தங்கச்சி ஞாபகமாவே இருக்கு. அவ இந்த நேரம் கிளம்புவா, கிடந்து கத்திட்டு கிடப்பா, டிஃபன் பாக்ஸ் எங்க, பென் எங்க, பென்சில் எங்க அப்படின்னு. சரி, தங்கச்சி எந்திரிச்சாலோ என்னமோ. சரிங்கத்தா, வாங்க இட்லி ஆக்கிட்டேன், எல்லாரும் சாப்பிட்டுட்டே போங்க பேங்குக்கு, அப்புறம் வரமாட்டீங்க.